ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வர ஜங்குக்கு தான் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, வீடியோவும் ரெகுலராக போட மாட்டேங்கிறேன். ஸோ என்ன பண்ணுறதுடா, டைமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போது டைம் இல்லை, அதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி மைண்ட் செட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஸோ டைம் கிடைக்கிற நேரத்தில் போடுறேன், ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ், ஓகேவா? ஸோ இந்த ஒன் ஷாட் பாருங்கள். இது வந்துட்டு எப்படின்னா, நான் ஆன்கோயிங்காக கொண்டு போகலான்னு நினச்சேன். பட் எனக்கு ஆன்கோயிங் அது வரைக்கும், ஐ மீன் டு சே ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து சுத்தமாக பொறுமை இல்லை. அதனால தான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட வந்துட்டேன். எப்படி இருக்கும்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். இந்த வந்துட்டு ஆன்கோயிங்காக கொண்டு போகலாமா, இல்லை ஒன் ஷாட்டோட இதோட நிப்பாட்டிக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஓகேடா, அவ்வளோதான். இந்த ஒன் ஷாட்டோட நேம் ட்விஸ்டட் அப்சஷன். தம்ப்நெயில் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. எஸ், ஜங்குக் வந்து என்னை விட 3 வயசுக்கு சின்ன பையன். இவ்வளோ தான் இன்ட்ரோ. இப்போ வாங்கடா அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டாக போகிறீங்க. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறீங்க. ஸோ அப்படியே அவ்வளோ அழகாக நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் இந்த ஒரு பையன் வரான். இப்போ உங்கள் கூட பிறந்த தம்பி தான். ஸோ இவனும் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே ஸ்கூல் என்ட்ரன்ஸில் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்போ மேலே இருந்து ஜங்குக் தென் அவனோட கேங் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மச்சான், அது யாருடா புதுசாக இருக்கு? ஏய், அதெல்லாம் பார்க்காதடா, அதெல்லாம் சீனியர் கேங்ஸு, அதெல்லாம் நம்ம பார்த்து எதுவும் பண்ண முடியாது, யூனிஃபார்மை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜங்குக் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களை அவ்வளோ அப்சஸாக பார்த்துட்டு இருக்கான். மச்சான், என்னடா இவ்வளோ அழகாக இருக்கா, யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு சான் அப்படியே பக்கத்தில் வந்து பார்க்குறான். ஏய், அவள் என்னோட ஆள்றா, என்ன எப்படி பார்த்துட்டு இருக்க? மச்சான், முடிவே பண்ணிட்டியா? நானும் ஓட்டுறதுக்கு தான் பார்க்குறேன்னு நினச்சேன், பார்த்தா முடிவே பண்ணிட்டியாடா? இதான் இந்த வருஷத்துக்கா தெரிலடா. ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஃபெலிக்ஸா, டேய் என்ன இந்த பிரச்சனையில் இழுக்காதடா. அது மட்டும் இல்லை, அவள் சீனியரு, அவகிட்ட நான் எப்படிடா போய் பேசுறது? ஃபெலிக்ஸா, அது இல்லைடா, நீ இப்போ போய் அக்கான்னு விழிச்சு பேசினேன்னு வையான், அவள் அப்படியே நீ தம்பின்னு சொல்லிட்டு பேசிடுவா. தென் நாங்கள் போனோன்னா கொஞ்சம் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பா. அதனால பேசாமல் நீயே போய் பேசிடு. ஜேகே, வேணாண்டா, நான்லாம் போக மாட்டேன்டா. என்னடா டேய், நம்ம மச்சானுக்காக இது கூட பண்ண மாட்டியா? போடா அப்படின்னு சொல்லிட்டு சான் சொல்கிறான். ஏய், நான் வச்சு ஏதோ பிளான் பண்ணுறீங்க, பண்ணுங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் அங்கேருந்து போகிறான். ஸோ கீழே வந்துடுறான், உங்ககிட்ட வந்துடுறான். ஸோ ஜங்குக் தென் அவனோட கேங் அப்படியே மேலேருந்து பார்த்துட்ருக்காங்க உங்ககிட்ட வர்றது எல்லாத்தையும். அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்ககிட்ட கை கொடுக்குறான். ஹாய் அக்கா. ஹலோ அக்கா, என்னோடய பேர் ஃபெலிக்ஸு, நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். உங்களோட பேர்? என்னோடய பேர் நேஹா. யூஆர் ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. அதுக்கப்புறம் இது யாருக்கா, உங்களோட தம்பியா? ஆமாம், இது என்னோட தம்பி தான். ஹாய், ஐ ஆம் ஃபெலிக்ஸு. ஹலோ, ஐ ஆம் பப்பு. நைஸ் நேம். அக்கா, என்ன குரூப் எடுத்தீங்க? சயின்ஸ் குரூப். ஓ, சயின்ஸ் குரூப்பா? கிளாஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இப்படியே ஸ்ட்ரைட் போயிட்டு ஸ்டெப்ஸ் வருங்கக்கா. ஏறி மேலே போனீங்கன்னா ரைட் சைடில் 11Cன்னு கொட்டையாக எழுதியிருக்கோம், போங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. ஸோ பப்பு ஃபெலிக்ஸ் கூட போயிருந்தான். ஜேகே, இவன் என்னடா அந்த குட்டினஸ்கான கூட்டிகிட்டு நம்ம கிளாஸுக்கு வரான்? நம்ம கிளாஸில் தான் படிக்குது போல். என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்கான், பார்த்தா ஃபெலிக்ஸை விட குட்டியாக இருக்கானேடா இவன். ஆமாம் ஜானு, அதான் சிரிப்பாக வருது அவனை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் உட்காந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்குதுங்க. ஸோ ஃபைனலி ஃபெலிக்ஸ் வந்து ஜங்குக்கோட கேங்குக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் பப்புவை. பப்பு, இவனுங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவானுங்க, என்னடா ஜங்குக்கா? ஆயிடலாமே. என்னோடய பேர் ஜங்குக். ஜானு சொல்லு. என்னோட பேர் ஜான், நானும் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். ஓ, நானும் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். என்னடா குரலெல்லாம் கீச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்பியும் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பப்புக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ அவன் வந்துட்டு ஃபெலிக்ஸோட கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஃபெலிக்ஸ், நீ இவங்க கூட எல்லாம் பேசுவியா? ஆமாம், இவனுங்க தான் என்னோட உயிர், என்னோட ஆன்மா, என்னோட எல்லாமே. நல்ல பசங்க தான், பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் காஜித்தனமாக இருப்பானுங்க. ஓ அப்படியா, எனக்கு பிடிக்கல இவனுங்கள.
அப்படியெல்லாம் சொல்லாத. ஜங்குக்கெல்லாம் ரொம்ப பாவம். என்ன கொஞ்சம் நல்லா கலாய்ப்பான். அவ்வளோதான். மத்தபடி அவனுங்கலாம் பாவம். நல்ல பசங்க. பேசுனேன்னு வையேன், அதுக்கப்புறம் வந்து விட்டு வரவே மாட்ட. பேச பேச சொல்லவா? இல்ல கொஞ்ச நாள் போட்டும். அதுக்கப்புறம் நானும் ஓகே ஆகி வந்துடுறேன். சரி. அப்போ உள்ள போய் உட்காரு. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். சரி. அப்படின்னு சொல்லிட்டு பப்பு உள்ள போய் உட்காந்துடுறான். ஸோ ஃபெலிக்ஸ் இங்க வரான். டேய் மச்சான், ஏன்டா இப்படி பண்ற? அந்த பையன் கோச்சுக்கிட்டான்டா. டேய் சத்தியமா சொல்லவா? நம்மளுக்கெல்லாம் ஈக்குவலா வரவே மாட்டான்டா அவன். ஏய் நீங்க தான் பனைமரம் ஹைட்டுக்கு வளர்ந்ததுக்கு நாங்க ஏதாவது பண்ண முடியுமாடா? ஏய் நீ குட்டியா இருக்கிறதுக்கு நாங்க ஏதாவது பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சேன் உட்காந்து ஃபெலிக்ஸை ஓட்டிகிட்டு இருக்கான். இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரேக்கும் விட்டுடுறாங்க. நீங்கள் அப்படியே கேண்டீனில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக பசிக்குது. மார்னிங் நீங்கள் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. பிகாஸ் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கிறதால ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் ஸ்பீடாக கிளம்பி வந்திருப்பீங்க. ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலான்னு. வந்து பார்த்தா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் காலைல சாப்பிடாம வந்திருப்பீங்க. ப்ளஸ் நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டீங்க. டேரெக்டாக லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி பசி எடுக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக கிளாரிட்டியே இல்லை. அப்படியே ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அப்படியே அந்த கேண்டீன் டேபிளில் படுத்திருக்கீங்க. அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டில் யாரோ ஃபுட் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சி பார்த்தா ஜங்குக் தான். அப்போ அப்படியே பார்த்துட்டு திருப்பியும் படுக்கலான்னு போயிடுறீங்க. ஹேய் என்ன சொல்லு. என்னோட பேர் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காரான். என்னோட பேர் வயன். ஐ திங்க் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். வர எப்படி கண்டுபிடிச்ச? யூனிஃபார்ம் பார்த்து. என்னோடய தம்பிக்கும் இதே யூனிஃபார்ம் தான். ஓ அப்படி சரி சரி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் படுக்க போகிறீங்க. ஐ திங்க் ரொம்ப பசியில் இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை, யூ என்ஜாய் யுவர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் படுக்க போகிறீங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு பசிக்கலை. கேன்டீன்லேருந்து வாங்கி சாப்பிட காசு கொடுத்தாங்க, நீ சாப்பிடு. அப்படியெல்லாம் இல்லை, நீ சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேணாம், நீ சாப்பிடு. உனக்கு கொடுத்த கேஷ் இல்லை, என்ஜாய் பண்ணு, என்ஜாய் யுவர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறீங்க. உட்காருன்னு சொல்கிறேன்ல. எனக்கு ஒன்று புரியல, உனக்கு வீட்டில் மேனேஜ் சொல்லி தரலையா? உன்னை விட 3 வயசுக்கு நான் பெரிய பொண்ணு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே இருந்துட்டு 3 வயசுக்கு பெரிய பொண்ணாக இருந்தால் உனக்கு அப்படியே மரியாதை தரணுமா? உன்னை பார்த்தா எனக்கு இந்த சிஸ்டர் ஃபீலெல்லாம் வரவே இல்லை. அப்புறம் வேறு என்ன ஃபீல் எனக்கு வருது? இல்லை நான் சொன்னால் நீ கோச்சிப்ப, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க அவனை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு. முறைக்காத, வேறு எதுவும் நான் ஃபீல் பண்ணலை, புரிஞ்சுதா? எடுத்து சாப்பிடு. முறைச்சி அப்படியே எரிச்சிருவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உட்காண்ட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே பாரு, அப்படியே முறைச்சிட்டே இருந்த உடனே உன்னோட வயிறு எதுவும் ஃபுல்லாக போகிறது கிடையாது, புரிஞ்சுதா? எடுத்து சாப்பிட்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்துச்சு போயிடறான். ஸோ அவன் போனதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஆப்ஷன் இல்லாமல் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது வேறு, அதனால் சாப்பிட்றீங்க. இது தூரத்தில் ஜங்குக் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு அவரும் அப்படியே கிளாஸ்க்கு போயிருந்திருப்பார். ஸோ நீங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு போயிருந்திருப்பீங்க. இப்படியே லன்ச் டைமும் ஆகுது. நீங்கள் அப்படியே உட்காந்து அந்த கேண்டீன் டேபிளில் திருப்பியும் உட்காந்து உங்களோட பாக்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ திருப்பியும் ஜங்குக் வந்து அவனோட பாக்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட டேபிளுக்கு வந்திருப்பார். ஸோ முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் இங்கே வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. காலைல சொன்னல, உன்னை பார்த்தா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே பாரு, உனக்கு புரியுதா? நீ என்னை விட 3 வயசுக்கு சின்ன பையன், லைக் என்னோட தம்பி. எங்களோட ட்ரெடிஷன் படி தம்பிங்களை நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், புரிஞ்சுதா? இப்போ சொன்ன பார்த்தியா, இதுதான் எனக்கு தேவை. ஐ மீன் டு சே, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி கிடையாது, கல்யாணம் பண்ணிப்பேன், புரியுதா? நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுதான் எனக்கு வேணும். ஸோ என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கண்டிப்பாக என்னை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஆர்டர் போடுற மாதிரி பேச உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. டேய், ஆர் யூ மேட்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்னோட தம்பிக்கும் இதே வயசு தான், தெரியும்ல பப்பு? தெரியும், என்னோட மச்சான். அவனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருக்கான். நான் இங்கே தனியாக இருந்துச்சு வந்துட்டேன். அவனையும் அதுக்கப்புறம் உன் கூட சேர்த்து சமாளிக்க வேண்டியது வரும்ல,
அதான் தனியாக விட்டு வந்துட்டேன். ஜங்குக் மேட் மாதிரி பண்ணாத, முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு போ. எனக்கு உன்னை பார்க்க இரிட்டேட் ஆகுது. அதான் இரிட்டேட் ஆகுதா? ஏய் என்னாடி நினச்சிருக்க? உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுடி நான், உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டு. ஜேகே இங்கே பாரு, ஓவராக பேசிகிட்டு இருக்க, அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் உன்னை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. குழி தோண்டி புதைச்சிருவாங்களா? புதைச்சதுக்கப்புறம் தான் மாதிரி வேலையா என்ன? ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்க நீயா? இதெல்லாம் விளையாடுற விஷயம் இல்லை ஜேகே, இது லைஃப். புரியுதா உனக்கு? இங்கே பாரு, அப்படியே நீ ஓவராக வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடாத, புரிஞ்சுதா? உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா பார்த்துப்பேன். நல்லா பார்த்துப்பேன். எயித்து படிக்கிற பையன் மாதிரியா நீ பேசுகிற? புரியுது, அப்படி நான் பேசலை தான், இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கே. சச்ச மேட் மாதிரி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட பாக்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஜேகே அப்படியே அந்த சேரில் ஒரு மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் ஒரு 2-3 டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. ஜங்குக்கு இப்படி பண்ணுறது உங்களோட தம்பியோட காதுக்கும் போயிடுது. ஸோ ஒரு நாள் செம்மையாக சண்டை நடக்குது அதே கேன்டீனில் தான். உங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்படியே நீங்கள் பப்புவையும் ஜங்குக்கையும் எவ்வளோ பிரிக்க நினச்சாலும் பிரிக்கவே முடியல. 2 பேரும் அப்படியே அடித்து உருண்டு புரண்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. 2 பேரும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மேலே அப்படியே பப்புவோட ஷோல்டர்லாம் பிடிச்சி பயங்கரமாக இழுத்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க பப்புவை. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பப்புவோட தலையிலலாம் பயங்கரமாக அடிபட்டு பிளட் வந்துட்டுருக்கும். ஜங்குக்கோட மவுத்துலேருந்து பிளட் வந்துட்டுருக்கும். ஸோ 2 பேருக்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். இது பிரின்சிபலோட காதுக்கும் போயிட்டு ஜங்குக்கையும் பப்புவையும் நிற்க வச்சுருக்காங்க, அவங்களை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ பிரின்சிபல் உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. ஜேகே என்னதான் நினச்சிட்டு இருக்கோம் உன்னோட மனசில்? இப்படி போட்டு அடிச்சிருக்க, இப்படி ஆயிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சார் நான் எதுவும் பண்ணலை, பப்பு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு பப்பு எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போது பிரின்சிபலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஜேகே நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு தெரியுதா? ஃபாரினில் இருக்கவனோட அக்காவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? முடிஞ்சா மிஞ்சி போனால் இந்த ஸ்கூல்லேருந்து என்னை மாற்றி கூப்பிட்டு போய்வா, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தென்னாவட்டா சொல்ல, இரு உன்னோட அக்காவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கோட அக்கா எப்படின்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன், அவள் ஃபாரினில் தான் இருக்கா. ஸோ அவளுக்கு அப்படியே கால் பண்ணுறாங்க. அவளும் அப்படியே ஸ்வாகாக அட்டன் பண்ணுறா. அவளுக்கு தெரியும் பிரின்சிபல்கிட்ட என்ன கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் சார். என்ன ஏதாவது பிரச்சனையா? ஜங்குக்குனால ஏதாவது ப்ராப்ளம்? ஆமாம் மேம், சம் ப்ராப்ளம். இங்கே ஒரு பையனை பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்கான். அப்படியா? காரணம் இல்லாமல் அடிச்சிருக்க மாட்டான், என்னாச்சு? அது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சம்திங் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேட்கல, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே பிரின்சிபலும் ஓகே மேம் தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறாரு. அப்படியே ஸ்பீடாக பென்னு அதுக்கப்புறம் ஜங்கு கூட டிசி எடுத்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். என்ன சொன்ன என்னோட அக்கா? உன்னை அப்படியே இங்கே கூப்பிட்டு போய் அவங்க கூடயே வச்சு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரிட்டன் பண்ணிகிட்ருக்கார் அவர். ஜங்குக்குக்கா எங்கள் தலைக்கு மேலே கோவம் வருது. அப்படியே உங்களை செம்மையாக முறைக்கிறான், அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். கூடவே பப்புவையும் சேர்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்கான். ஸோ 2 பேருமே இப்படி முறைச்சி பார்த்துட்ருக்க, நீங்களுமே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவரும் அப்படியே ஸ்பீடாக டிசி ரைட் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இதனால் உங்களோட மைண்ட் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிருந்துருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி உங்களால் ஒரு பையனோட லைஃப் டோட்டலாக இதாகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நைட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது சம்திங் அப்படியே உங்களோட ரூமோட டெரஸ் டோர் நாக் ஆகுது. அப்போது உங்களுக்கு என்னன்னே தெரில, அப்படியே ஒரு மாதிரி ஒரு பயத்தோடயே போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜேகே அப்படியே ஓப்பன் பண்ணி சடனாக ரூம்குள்ளாடி வந்துடுறான். ஜங்குக்கா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நாளைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன். இது இப்போ பேச வேண்டிய டாப்பிக்கே கிடையாது. கீழே அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. இப்போ அப்போ மட்டும் உன்னை பார்த்துட்டானா அவ்வளோதான், நீ செத்துருவ. முதல்ல இங்கே கிளம்பு. ஓ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை தான் நீ உயிரோட இருக்கியா?
ஏய் சிக்கே இங்கே பாரு, இப்போ இதெல்லாம் பேச வேண்டிய டைம் கிடையாது. நீ எந்த போன்னு சொல்கிறேன்ல. ஏய் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகணும்டி. இப்போ என்னங்கிற என்னங்கிற சிக்கே இங்கேருந்து போன்னு சொல்லிட்டேன். என்னை கோவப்படுத்தாத ப்ளீஸ். என்னை அள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? ஏய் அழுவாதடி, பைத்தியம் மாதிரி பண்ணாத. வெறியாவது எனக்கு அழ வேண்டியது நானே இங்கே நின்றுட்டுருக்கேன், நீ அழுதுட்டு இருக்கியா? சேக்கி இங்கேருந்து போயிரு, அவ்வளோதான். நான் ஏற்கனவே உன்னோட இதில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கேன். ஸோ இன்னும் கஷ்டப்படுத்தாது ப்ளீஸ், இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்ன இருந்தாலும் நீ எனக்காக வெயிட் பண்ண. வருவேன், கண்டிப்பாக வருவேன். நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், புரிஞ்சுதா? நீ எனக்கு தான், புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்பீடாக டெரஸ் டோர் வழியாக அப்படியே குதிச்சிடுறேன். அங்கேருந்து நீங்கள் அப்படியே பயந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு பைப் இருக்கும், அந்த பைப்பிலோடு தான் அப்படியே வந்து கீழே இறங்கி இருந்திருப்பான். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிடுது. என்னடா 8th ஸ்டாண்டர்ட்லேயே இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டென்ஷனில் உட்காந்துருக்கீங்க. பயங்கரமாக உங்களுக்கு தலை வலிக்குது இதெல்லாம் யோசிச்சு. ஸோ செம்ம தலைவலியோடு உட்காந்துட்ருக்கீங்க அப்படியே. ஸோ இப்படியே ஒரு 5 years பாஸ் ஆகுது. உங்களுக்கு 1 week அது வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி வந்துட்டு உங்களோட டெய்லி லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போது 5 years போயிடுச்சு. நீங்கள் 3rd year காலேஜே முடிச்சிட்டிங்க. உங்களோட ஃபஸ்ட்டு டிகிரியும் உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இப்படி தான். ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜுக்கு ஒர்க்குக்கு போகிறதுக்காக அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கீங்க. உங்கள் தம்பி அப்படியே கூலாக உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு காலேஜில் ஃபஸ்ட் டே காலேஜ் படிக்க போகிறவங்களோட தம்பி. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஒர்க்குக்கு போக போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அறக்க பறக்க அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் தம்பி அப்படியே கூலாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு, டேய் பப்பு என்னடா இப்படி உட்காந்துட்டு இருக்க, சீக்கிரம் போய் கிளம்பு போ. ஏய் அதான் நீ பறந்துட்டு இருக்கல்ல, சீக்கிரம் கிளம்பி வா போகலாம். பப்பு சீக்கிரம் போய் கிளம்பு, ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வா சீக்கிரம். அம்மா டைம் ஆகுதுமா, பறக்காதனையா நெல், டைம் ஆகலை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அவங்களும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏய் நீ அங்கே டீச்சராக ஒர்க் பண்ண போறியா? டீச்சராக இல்லைம்மா, நான் என்ன ஸ்கூலுக்கா போகிறேன்? மறந்தே போயிட்டேன் பாரு. ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண போறியா இல்லை காலேஜ் படிக்க போறியாடி? பறக்கிற நின்றுட்டு. அம்மா ஐயோ டைம் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட் டேவே லேட்டாக போனால் என்னம்மா, அதெல்லாம் தப்பு இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படியே டிமோட்டிவேஷனெல்லாம் போயிடும். அதனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சீக்கிரம் போனால் தானே அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன பப்பு? சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ தான் சாப்பிட்றான். டே பப்பு நீ இப்போ தான் சாப்பிட்றியா? நீ தான்டா எனக்கு கொண்டு போய் விடணும், தெரியுதுல, கொஞ்சம் பொறுமையாக உட்காரு, என்ன பறந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இப்படியே உட்காந்துட்டு இருக்கான். பாப்பு முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது, பயங்கரமாக ஆள் வளர்ந்துட்டான். ஸோ எங்கேயாவது கூப்பிட்டு போகணுன்னா அவன் தான் உங்களை பைக்கில் கொண்டு போய் கூப்பிட்டுட்டு வருவான். ஸோ இப்படி தான். ஸோ நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க, அவங்க கூடவே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட கிளம்பி வந்துடுறீங்க. போனதும் டேரெக்டாக அவங்களோட ஸ்டாஃப் ரூமுக்குள்ளாடி தான் நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அவங்களோட பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே பிரின்சிபலோட ரூமுக்கு தான் போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மிஸ் நேஹா. ஐயோ சார், நீங்கள் எனக்கு டீச் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ மரியாதையெல்லாம் வேணாம். ஓகே நேஹா, அதுக்கப்புறம் இந்த இயர் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டெல்லாம் உனக்கு வந்துடுச்சா? நோ சார், நான் எதுவும் பார்க்கல. சரி டைம் ஆயிடுச்சு, கிளாஸ்க்கு போய் பார்த்துக்கோ, ஓகேவா? ஓகே சார். தென் உன்னை இந்த காலேஜில் ஸ்டாஃபாக பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஓயன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓயன், எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிக்கோ, ஓகேவா? உன்னால் எல்லாம் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலேஜிலே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டையே நீ தான் வாங்கியிருக்க. ஸோ நல்லா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் லீவ் ஆகிடுறீங்க. ஸோ இப்படியே நீங்கள் கிளாஸ்க்கும் வந்துடுறீங்க. கிளாஸில் பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அரேஞ்ச் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ்க்கு உங்களை இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அவ்வளோ ஸ்மைலோட அவ்வளோ அழகாக அந்த கிளாஸ்க்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகிட்டு அப்படியே எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறீங்க. எல்லாருமே உங்களுக்கும் விஷ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த காலேஜில் தானே படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் உட்காந்து படித்த கிளாஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்டாஃபாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கலந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க எல்லாரையும்.
ஸோ எல்லார்கிட்டயும் சொல்கிறீங்க செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. எல்லோரும் ஒன்று ஒன்றா எந்திரிச்சு செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட செல்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஐ எம் நேகா. நான் இந்த காலேஜில் தான் படித்தேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் என்னோட யூஜி டிகிரி எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் படித்த காலேஜில் நான் ஒர்க் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. ஐ திங்க் நான் நல்லா கொண்டு போகிறேன். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரை பார்த்தும் அப்படியே ஹெட்டை ஷேக் பண்ணுறீங்க. எல்லாருமே ஓகே அந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்களோட வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியுது. அவள் அப்படியே நின்று எல்லாரை பார்த்தும் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே டோர் பக்கத்தில் இருந்து எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பார்வை வந்து அவங்களோட ஷூ கிட்ட தான் போகுது. ஸோ அப்படியே கீழே இருந்து மேலே அப்படியே பார்த்துட்டு செம்ம ஷாக்காக அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நான் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக ஏதோ ஸ்டார்ட் பண்ணி ஏதோ எண்ட் பண்ணியிருக்கேன். சுத்தமாக நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஐ திங்க் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது, ஒன் ஷாட்டாக இதுக்கு மேலே வந்து போட்டால் ஆமாம் நல்லா இருக்காது. எனக்கு தெரில. ஓகேவா, இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆன்கோயிங்காக போடலாமா போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, நான் கமெண்ட்ஸ் வரதை பொறுத்து சீக்கிரமாக போடுறதும் போடாமல் இருக்கிறதும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? ஓகேடா, அப்படியே இந்த ஒன் ஷாட்டை எண்ட் பண்ணிக்கிறேன். பாய். லவ் யூ ஆல்.